கேஸை கலட்டலாம், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி மேலே கையை வச்ச செத்த. கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் நம்பர் என்ன, கேஸ் நம்பர் 3 கேட்குதா? ஐயோ இந்த அவசப்படுறானே. நத்திங் கிட்ட இருந்து எதிர்பார்க்காத ஒரு பொட்டி வந்துருக்கு. கதையா வந்திருக்கா? கத்தையெல்லாம் வரல, ஒத்தையாக தான் வந்துருக்கு. சூப்பர் டிடி ஹீரோஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் நமக்கும் நத்திங்க்கும் என்ன வாய்க்கா தகராறு போச்சுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறமா நிறைய விதமான விஷயங்கள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். நம்ம கத்தி நம்ம உரிமை அப்படின்ற மாதிரி உண்மையை உறக்க கத்தி கத்தி சொல்லுவோம். ஐயோ பாக்ஸிங் சேர்த்து ஓட்ட போட்டனே. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூவருக்காக அனுப்பக்கூடிய யூனிட். உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய டப்பாலெல்லாம் வராது. உங்கள் பக்கமே திறக்கிறேன். வண்டர்ஃபுல் பை டிசைன் அப்படின்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே. ஒரு ஸ்டாண்டு, கார்ட் கேஸ், லேண்ட்யார்டு. ஆடா பாவிகளா, நாங்கள் நத்திங்களாச்சு நோக்கியாவில் ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்த விஷயத்தெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஏதாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் நம்பர் என்ன, கேஸ் நம்பர் 3. ஓகே. ஆடா இது இன்னும் சின்னஸ் பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ CMF ஃபோன் பை நத்திங் என்ன கொடுத்துருக்கீங்க? ஓ, இந்த வாட்டி போட்டு தம்பி அப்படியே புடுறோம் வந்துச்சு. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட்ஸ் ப்ரோ 2 வந்திருக்கு, வாட்ச் ப்ரோ 2 வந்திருக்கு. போன வாட்டி மாதிரி டுபாகூர் வாட்சாக இல்லாமல் இந்த வாட்டி உருப்படியான வாட்ச் மாதிரி தெரியுது ஃபோட்டோவில். உள்ளே அப்படி இருக்குதான்னு பார்க்கலாம். வாட்ச் ப்ரோ 2 பெசில்ஸ் அண்ட் ஸ்ட்ராப் செட்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. வாட்சை ஒன்று கொடுத்துட்டு ஸ்ட்ராப் 2 கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட ப்ராடக்ட் அமைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. சூப்பர் டிடிஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். மொத்தம் 12 ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு சார்ஜரில் போய் என்ன இருக்க போகுது, அதனால் குயிக்காக பண்ணிடலாம். CMF சிங்கிள் டைப் சி அண்டு 33 வாட்டு. இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்கலாம். நக்கல்யா அவனுக்கு. நெக்ஸ்ட் பட்ஸ் ப்ரோ 2. போன வாட்டி வந்தது இன்னும் எங்கிட்ட இருக்குது. கேட்குதா? ஆனால் போன வாட்டி இந்த குவாலிட்டியெல்லாம் இந்த அளவுக்கு கிடையாது. இந்த வாட்டி குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி தெரியுது. வாட்ச் பார்க்கலாமா? வாட்ச் ப்ரோ 2 போன வாட்டி செம மொக்கையாக இருந்துச்சு. வாட்ச்சு ட்ராக்கிங்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு வாட்சை லான்ச் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் இந்த வாட்டி ஃபீட்பேக்கெல்லாம் எடுத்திருந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லது. ஆக்சுவலி உங்களுக்கு பெசில்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராப் செட் கொடுத்துருக்காங்களா? ஸோ இது இந்த கலர் ஆஷ் கலர் மாதிரி, இதுக்கு இந்த ஸ்ட்ராப் செட் இதுவும் வருது. பெசில்ஸு இந்த பெசில்ஸ்க்கு இது தனியாக, இந்த பெசில்ஸ்க்கு இது. ஸோ நீங்கள் எந்த பெசில்ஸ் எந்த ஸ்ட்ராப்புக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாற்றி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சார்ஜிங் கேபிள், டைப் A to சார்ஜிங் கேபிள் இருக்குது. என்னடா அது சார்ஜர் ஒட்டவே மாட்டேங்குது, ரொம்ப வீக்கான மேக்னெட் யூஸ் பண்ண மாதிரி தெரியுது சார்ஜருக்கு. சரி, வாட்சை பற்றி பார்க்கும்போது இன்னும் இன்டெப்த்தாக பார்த்துடலாம். கூடவே அவங்க கேஸ் விற்கிறாங்க இல்லையா, அந்த கேஸை வாங்கினா அந்த கேஸ்க்குள்ளேயே ஸ்க்ரூ டிரைவர் தராங்க. அதாவது ஸ்க்ரூ சின்னதாக வந்து ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி இருக்குது. அதை வச்சு இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். கழட்டினீங்கன்னா மொத்தமாக மேலே இருக்கக்கூடிய பகுதி வந்துடுது. இதுக்கு மேலே நம்ம வாங்கின கேஸ் என்ன கலரில் இருக்கோ, 3 கலரில் இருக்குது. ஆரஞ்சு தான் எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் ஃபஸ்ட்டு நான் ஆரஞ்சு போட்டு பார்க்கலான்னு போட்டிருக்கேன். லைட்டாக ப்ளூ கலர் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு போட்டுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பீரோவில் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். இன்னொன்று கொஞ்சம் டார்க் ப்ளூ தான். ஸோ ஒவ்வொரு கலரும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றி போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் சீப்பாக வச்சா எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கலட்டி மாற்றுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு வேலை இருக்குது. ப்ளஸ் இந்த ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். தப்பித்தவரி யாராச்சும் முன்னாடியே போய் இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும் ப்ரோ எனக்கு கனவு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நீங்கள் பாட்டு கலட்டி உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரியை கழட்டினீங்கன்னா அதுக்கெல்லாம் வாரண்டி வராது. ஒன்லி கேஸை கழட்டுறதுக்கு மட்டும்தான் அவங்க வாரண்டி தருவாங்க. அதாவது அதுதான் ஃபீச்சர். பேட்டரி கலட்டுறதெல்லாம் ஃபீச்சர் இல்லை. ஸோ பி கேர்ஃபுல். கொடுத்த அட்டாச்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்யார்டுன்றது மாட்டுக்கு போடுற கயிறு மாதிரி அவ்வளோ தப்பமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு எதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு யூஸ்ஃபுல் இல்லை. பின்னாடி இதை மட்டும் கழட்டிட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறானுங்க. அதுக்காக அதை நம்ம ஃபோனில் மாட்டணுமா அப்படின்றது தான் நான் யோசிக்கிறேன். சரி, மற்றபடி இந்த மேக்னெட்டிக் வேலட் வைக்கிறதாச்சு நம்ம வேலட்டே யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே யூஸ் பண்ணோம்னா ஒரு 100 ரூபா 50 ரூபா வைப்போம். அதை வைக்க முடியுமானா முடியாது. கார்டு தான் வைக்கணும். கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோமா, எதுக்கு அது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கேள்வி இருக்குது. ஓகேங்களா? ப்ராக்டிக்கல் யூசேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஆக்சசரிஸுமே எனக்கு பர்சனலி யூஸ் இல்லை. பட் டிசைன் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. அதற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம பாய்க்கு. இப்போதைக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் இந்த ஃபோனை பற்றி என்னன்றதை சொல்லிடுறேன். இந்த ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை குயிக்காக பார்த்துருங்க. கையில் பிடிக்கிறதுக்கு டிசைன் நல்லா இருக்குது. ஸ்பெஷலி இந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு வீகன் லெதர் டெக்ஸ்சர் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் என்ன எட்ஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாக்ஸியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ஸ்க்ரூலாம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கை வச்சிங்கன்னா கொஞ்சம்
வலிக்குது கொஞ்சம். உங்களுக்கு ஒருவேளை சாஃப்டான ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக வந்து வலிக்கும். அதே போல் இங்கே பிடிக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் ஆக்வர்டாக தான் வந்து இருக்கும். மற்றபடி டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நத்திங் ஃபோன் 1ல் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே தான். ஓரளவுக்கு வந்து பார்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி டிஸ்பிளேவும் வந்து நல்லா இருக்குது. 6.67 இன்ச்க்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டோரில் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதெல்லாம் பார்க்குறதுக்கு கலர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் பிரைட்னஸ் இண்டோரில் பிரச்சனை இல்லை, அவுட்டோரில் போகும்போது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. அதில் என்னென்னா 2000 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு HBM ஒரு 1000 ஒரு 1200 போது ஒரு 1000 கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு எவ்வளோ இருக்குன்னு கூட தெளிவாக சொல்லலை. சரி, HDR கண்டென்ட் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தாலுமே நெட்ஃப்ளிக்ஸில் கிடையாது, ஒன்லி யூடியூப்ல மட்டும் தான் இருக்குது. சரி, இது கூட நம்ம ஆடியோ யூஸ் பண்ணோம்ல, ஆடியோ எப்படான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இதோடைய ஸ்பீக்கர் ஆன் பண்ண உடனே எல்லாருமே திரும்பி பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு லவுடாக இருக்குது. ஆனால் கிளாரிட்டி ஆவரேஜ், அவ்வளோதான் சொல்ல முடியும். பேஸ் இல்லை. ப்ராசஸரில் தான் மிகப்பெரிய வாய்க்கா தகராறு வந்து இப்போ ஆன்லைன்லலாம் போயிட்டு இருந்தது. எக்ஸ்ட்ரா ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு, தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராசஸர் Dimensity 7300 அப்போ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது போலலாம் கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங் எல்லாம் ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்விட்டரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு மட்டும் ஸ்பான்சர் கொடுத்தாங்க. அவங்களும் ஆடெல்லாம் போட்டு #ஆடெல்லாம் போட்டு பண்ணாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் ஆடுன்னு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிராண்டுக்காரங்களே வந்து பெரிய பிரச்சனைலாம் ஆகி அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, போட்ட ட்வீட்லாம் டெலிட் பண்ணிட்டு காசெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்றத போலலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இந்த மாதிரிலாம் விஷயம் போச்சா. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது இந்த ப்ராசஸர் அவங்க சொல்கிற அளவுக்கு ஒர்த்தா இல்லையான்ற டிபேட்டே பெருசாக போச்சு. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு புதிய ப்ராசஸரான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதாவது கொஞ்சமாக மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். அது எந்த அளவுக்கு மாடிஃபிகேஷன் நடந்திருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. Dimensity 7050 அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பெர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்கா, 6 எஃபிஷியன்சி கோர் இருக்கு. பட் இந்த 7300 என்னடான்னு பார்த்தீங்கன்னா அதே ஆர்கிடெக்சர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அதே 2 கோரை எடுத்து இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பெர்ஃபார்மன்ஸ் கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க A78, 4 எஃபிஷியன்சி கோர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க A55. அவ்வளோதான். அங்கேருந்து 2 இங்கே மாற்றியாச்சு. இப்போ இது புது ப்ராசஸ். வெறும் கிளாக் ஸ்பீடை மொத்தம் இன்க்ரீஸ் பண்ணி தானடா இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இனிமேட்டு பாரு கோரையை மாற்றி புது ப்ராசஸரை இறக்கிருக்காங்க. அது தப்பு கிடையாது. ஆக்சுவலி சொல்ல போனால் ஓகே, ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸரை இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பட் அதை ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணுறது தான் தப்பு. சரி, அவங்க சொன்ன அளவுக்கு இருக்குதா இல்லை உண்மையிலேயே அடி வாங்குதா அப்படின்றதுக்கு நாங்களும் ஒரு சில டெஸ்ட்டை பண்ணோம் வழக்கம் போல். AnTuTu ரன் பண்ணி பார்க்கும்போது 6,74,000 ஸ்கோர் வருது, விச் இஸ் ஃபேர்லி குட். நான் இதை எதிர்பார்க்கல, நல்ல ஸ்கோரு. CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ் ரன் பண்ணும்போது 89 வந்துச்சு. இதே வந்து நாங்கள் 30 மினிட்ஸ் ரன் பண்ணும்போது 81% வந்துருக்கு. This is also good. சரி, 3D எக்ஸ்ட்ரீம் டெஸ்டர்ஸில் 99.5% வந்திருக்கு. ஹீட்டிங்கை டெஸ்ட் பண்ணும் போதும் ஓகே, பரவாயில்லையே, ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருக்குங்க. டே டு டே யூசேஜில் நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா தான் ஆப்டிமைஸ் பண்ண மாதிரி தெரியுது. நாங்கள் யூஸ் பண்ண 2 நாட்களில் எங்களுக்கு எந்த ஒரு பெரிய இஷ்யூமே வந்து கிடையாது. ஓரளவுக்கு ஸ்னாப்பியாகவே வந்து இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் கேமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. பட் இருந்தாலும் BGMI நாங்கள் விளையாடி பார்க்கும்போது ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வந்து உங்களால் விளையாட முடியுது. அண்ட் கேமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸுமே வந்து இருக்குது. கன்சிடரிங் த ஸ்மார்ட் ஃபோன் பட்ஜெட் ஆஃப் 15,000 rupees வச்சு பார்க்கும்போது நாட் பேட். பேட்டரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ண டைம்லேயே 6 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்தது, விச் இஸ் ஃபேர்லி குட். பட் பிரச்சனை என்னன்னா இதோடைய ப்ரைசிங் 15 சொன்னேன் இல்லையா, 16. ஆக்சுவலி 16 கிடையாது, 16,700 நீங்கள் தரணும், 800 கிட்டத்தட்ட. ஏன்னா சார்ஜரை நம்ம தனியாக தான் வாங்கணும். சரி, கொடுக்கறது CMF பட்ஜெட்டில் கொடுக்குறாங்களே, சார்ஜர் கொடுப்பாங்களான்னா சார்ஜர் எடுத்ததுனால தான் இது பட்ஜெட்ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சார்ஜரை நம்ம தனியாக தான் வாங்கணும். அதையுமே இவங்களே லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த சார்ஜருடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 800. UI பொறுத்த வரைக்கும் நமக்கு Android 14 தான் கீழே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நத்திங் OS தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன நம்மளாம் மற்ற ஃபோனில் பார்த்தோம், நத்திங் ஃபோனில் அந்த UI தான் வந்து இதில் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக தான் வந்து இருக்குது. எதுவுமே பெரிய விதமான காம்ப்ரமைஸ் வந்து இல்லை. நான் எதிர்பார்த்தேன் இவங்க CMFன்னும் போது ஏதாச்சும் சுருக்கி அந்த ஃபீச்சர் இல்லை இந்த ஃபீச்சர் இல்லைன்னு கொண்டு வருவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நத்திங்கில் பார்த்தா மேக்ஸிமம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர்ஸுமே இல்லை, விச் இஸ் சர்ப்ரைசிங். ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு சில லேக் வந்து நோட்டீஸ் பண்ணோம். ஸ்பெஷலி கேமராவை ஓப்பன் பண்ணும் போதே ஒரு லேக் இருந்துச்சு. ஒரு சில டைம் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது ஒரு லேக் வந்தது. ஸோ நத்திங் அப்படின்னாலே அந்த OSல பக் இருக்கும். இதுதானே வழக்கம். பார்க்கலாம் அதை எப்போ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ட்டு. அண்ட் 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கான சேவ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட் 15,000 செக்மெண்ட்டில் எல்லாருமே இதை தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் நான் நத்திங் கிட்ட இருந்து இன்னும் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா வந்து எதிர்பார்த்தேன். சின்ஸ் தே ஆர் ப்ரைமரிலி கான்சென்ட்ரேட்டிங் ஆன். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP சோனி சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க, பிரைமரி கேமரா. அண்ட் செகண்டரி ஒரு போர்ட்ரேட் சென்சர் வந்து இருக்கு. பட் நான் எடுத்த சாம்பிள் இமேஜ் வந்து பாருங்க, சர்ப்ரைசிங்லி நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால்
எல்லா இடத்துலையுமே அது இருந்ததான்னா அதுதான் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது வந்து தெரியும் உங்களுக்கு நல்லா ஷார்ப்பாகவே இருக்குது, கலர்ஸ் நல்லா ரிச்சாக இருக்குது. ஆனால் ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேஷனும் கொஞ்சம் எட்டி பார்க்குது, டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மிஸ் ஆகுது. ஆனால் ஒரு சில ஃபோட்டோஸில் ரொம்ப நல்ல ஃபோட்டோ வந்து கிடைக்குது. ஸோ இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் சம் குட் ஷாட்ஸ். அட் த சேம் டைம் நம்ம நத்திங் ஃபோனில் எல்லா ஃபோன்லையுமே சொன்ன ஒரு விஷயம், அது கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. தேர் ஆர் லாட் ஆஃப் இன்கன்சிஸ்டன்சி இந்த கேமரா. தே நீட் டு புஷ் அண்ட் அப்டேட் டு ஃபிக்ஸ் திஸ் இஷ்யூ. ஆனால் இந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, ஒரு ஆவரேஜுக்கு கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். அடுத்த அப்டேட் வர்றதை பொறுத்து தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். மற்றபடி Wi-Fi 6 இருக்குது, ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க, கரியர் அக்ரிகேஷனும் இருக்குது, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓவராலாக என்னுடைய ஒப்பீனியன் என்ன? தட்ஸ் ஆல் மேட்டர் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒரு அழகான கஸ்டமைசேஷன் இந்த பட்ஜெட்லேயே 16,000லேயே வந்து இதெல்லாம் நம்ம பார்க்காத விஷயம் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்த விஷயங்கள் தான். பட் அதை இந்த செக்மெண்ட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டைம்லையும் அந்த ஒரு போல்ட் மூவ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதற்கு ஒரு பாராட்டுகள் கண்டிப்பாக திரும்ப சொல்லணும். அண்ட் மற்றபடி இந்த 16,000 செக்மெண்ட்டில் உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனான ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி இந்த 2 நாளில் குயிக் ரிவ்யூ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்தது அப்படி வந்து சொல்லலாம். பேட்டரி லைஃபுமே நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். கான்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமரா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஹாப்டிக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்து இருக்குது. இதுவும் சொல்ல போனால் உங்களுக்கு ஓஎஸ் கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் கம்பல்சரி நிறைய பேர் 3.5mm ஜாக் எதிர்பார்ப்பீங்க, அதுவுமே இல்லை. அண்டு ஆக்சசரிஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி இந்த மாதிரிலாம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆக்சசரிஸோட காஸ்ட்டு தனியாக இன்க்ளூட் ஆகும். அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொண்டு வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இதெல்லாம் வந்து இனிஷியலாக நல்லாயிருக்கும். யூஸ் பண்ண கழட்டி மாட்டும் போது இதே மாதிரி குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் கேட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட அதே தான். வெயிட் பண்ணுங்கள். எடுத்த உடனே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பார்த்துட்டு யாருமே வந்து வாங்காதீங்க. ஒரு 10 நாள் 15 நாள் போகட்டும், அப்டேட்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் உண்மையாகவே யூசேஜில் யூஸ் பண்ணி மாற்றி பார்க்கும் போது எப்படி இருக்குன்றதை நானும் என்னுடைய ரிவ்யூவில் சொல்கிறேன். உங்களுக்கு ரிவ்யூ வேணுன்ற பட்சத்தில் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அப்போது இது என்ன ஏதுன்றதை முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இருக்குது. பட் இன்னுமே அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்குது, நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது.